வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பதிவு என்னென்னா ஆடிப்பெருக்கு பற்றி தான். ஒவ்வொரு ஆடி 18 அன்னைக்கும் காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த விழா எடுப்போம். முக்கியமாக ஆற்றுல தான் இது கொண்டாடுவோம். வீட்டிலேருந்தே எல்லா பொருட்களும் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள், பழம், பூ எல்லாமே எடுத்துப்போம். சின்ன பசங்க நாங்களாம் என்ன சேர்ந்து சப்பரை தட்டி இழுத்துப்போங்க. இழுத்துட்டு போவோம். பெரியவங்க பின்னாடியே நாங்களும் போவோம். அப்போது ஃபுல்லாக ஆற்றுல எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. சப்பரை தட்டிங்களெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி சாமி படம்லாம் ஒட்டி கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி அதெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக ஆற்றுல போய் ரீச் ஆனதும் ஒரு ஓரமாக எல்லாம் லைனாக நிப்பாட்டிடுவோங்க. அப்புறம் பெரியவங்களாம் எல்லோரும் சாமி கும்பிட தேவையான வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. படையலில் முக்கியமாக அந்த சீசனில் ஆடி மாதத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள், கொய்யா, விளாம்பழம், பேரிக்காய், நாவல் பழம் எல்லாமே அந்த சீசனில் கிடைக்கும். அந்த பழங்கள் மட்டும்தான் வச்சுருப்போம். அப்புறம் அந்த அரிசி, பச்சரிசி, எள், வெல்லம் இது கலந்து மிக்ஸ் பண்ண ஒரு அரிசி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வச்சு தாங்க கொண்டாடுவோம். கடைசியாக மஞ்சள் கயிறு கட்டிப்போம். ஆண்கள், பெண்கள் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி கட்டி அது அவ்வளோ ஒரு பெரிய அவ்வளோ மொத்த கயிறாக மாறிடுங்க. அவ்வளோ பெருசாக கட்டிப்போம். ஒவ்வொருத்தவங்களும் 10, 15 பேர்லாம் கூட கட்டி விடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி கட்டிப்போம். கட்டி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்த எல்லாரோட அந்த அரிசி, பழங்கள்லாம் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறமா சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு நல்லா விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாய்கிட்ட வேண்டிட்டு அப்புறமா ஆற்றுலேயும் கொஞ்சம் நாங்கள் படையல் பண்ணதெல்லாம் படையலில் ஒவ்வொரு பொருட்கள், பழங்கள், அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆற்று தண்ணியில் கரைச்சிட்டு வந்துடுவோங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். திரும்ப போகும்போது அந்த வண்டி சப்பரை தட்டி எடுத்துகிட்டு ரேஸ் வைக்க ஆரம்பிச்சிடுவோங்க. யாரோடது ஃபஸ்ட்டுன்னு. சில பேரோடது கீழெல்லாம் விழுந்துடும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் இப்போது சென்னையில் இருக்கோம். என்னென்னா அங்கே ஊர்லேயுமே சில வருஷங்களில் தண்ணி வராமல் இருக்கும்போது வீட்டில் தான் கொண்டாடணும். ஆற்றுக்கு போக முடியாது. தண்ணி குழாய்கிட்ட இந்த மாதிரி படையல் போட்டு செய்வோம். இப்போ என்ன செய்கிறோமோ இங்கேயும் அதே மாதிரி தான். மொட்டை மாடியில் கோலம் போட்டு என்ன செய்கிறோமோ அதே தாங்க ஆற்றுல செய்வோம். இங்கே என்னென்னா எங்களுக்கு அது கிடைக்கல. அதனால டேப்பில் ஓப்பன் பண்ணி படையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது மணல் கிடச்சிது. மணலை பிள்ளையார் பிடிச்சி ஒரு ஆறு மாதிரி நினச்சி நாங்கள் கும்பிட்டோம். கண்டிப்பாக மஞ்சள் பிள்ளையார் வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆடிப்பெருக்கை எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் எதுவும் மிஸ் பண்ணுறீங்களா ஊர் மாறி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆற்றுலேருந்து திரும்பி வந்ததும் மதிய சமையலுக்கு தேவையான வேலைங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோங்க. ஆஸ் யூஷுவல் வடை பாயசம் தான் பண்ணுவோம். சமையல் முடிஞ்சதும் எப்போதும் போல் வீட்டுக்கு சாமிக்கு கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்து முடிச்சிருவோங்க ஆடிப்பெருக்கை. இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.